ஸ்ரீ எல்லாம் வல்ல இறைவனின் துணை கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணா அக்ஸ்ரோவின் விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் அருளால் எல்லா நலன்களும் வளன்களும் சந்தோஷங்களையும் எல்லாம் பெற்று வளமாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறோம். விருச்சிக ராசி அன்பர்களே, ஸ்ரீ குரோதி வருஷத்தின் ஆனி மாதத்தின் சுபபலன்களை காண்போம். விருச்சிக ராசி நண்பர்களே, உங்களுடைய ராசிக்கு ஆறாம் ராசிநாதனாகிய செவ்வாயும் புதன் 8லும் சுக்கிரனும் இம்மாத பிற்பகுதியில் கேது 11லும் குரு 7லும் நின்று சுபபலன்களை அருள்கிறார். இவ்வாறு செவ்வாய் 6ல் தரும் பலாபலன்களை காண்போம். தனதானிய விருத்தியும் பொன் நகையும் புதிய ஆடைகளும் வெற்றி அடையும். எல்லா வகையிலும் லாபம் உண்டாகும். ஆனந்தம் பெருகும். சத்ரு ஜெயமும் உண்டாகும். சுபகாரியங்கள் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். தகராறுகளும் வழக்குகளும் எல்லாம் சாதகமாக முடியும். பிறருக்கு தான தருமம் செய்வீர்கள். பொருளாதாரம் போகும். கல்யாணமாகாதவர்க்கு திருமணம் கைகூடும். புத்திர பாக்கியமும் உண்டாகும். பூமி பயிர் விளைச்சல்கள் இவற்றால் லாபமும் பெருகும். சுவையான உணவு வகைகளும் ஏற்படும். அச்சம் தீரும். அந்தஸ்து புகழும் ஓங்கும். செவ்வாய் பகவான் எல்லா வழிகளிலும் நன்மைக்கு அருள்வார். புதன் 8ல் தரும் பலன்கள். புதன் 8ல் இம்மாதம் முற்பகுதியில் பலன்களை காண்போம். பல வகையான யோகங்களும் சந்ததி விருத்தியும் ஏற்படும். நிம்மதியும் சுகமும் ஆரோக்கியமும் யாத்திரைகள் புண்ணியத்தல பயணங்கள் போன்றவை ஏற்படும். போஷண சுகமும் பூர்ணமாக உண்டு. தேகம் திடம்பெறும். பிறரை கவரும் பொலிவும் அழகும் பெறுவீர். அரசாங்க உத்தியோகமும் அரசாங்க ஆதரவு போன்றவை ஏற்படும். ராஜயோகம் உண்டாகும். பூமி மனை வீடுகள் மூலமும் லாபம் ஏற்படும். மிகவும் உயர்ந்த அந்தஸ்தை அடைவீர்கள். அதிக தன லாபமும் புகழும் ஏற்படும். உங்களுக்கு பல வகையிலும் பிறர் உதவி செய்வார்கள். பிடித்தமான வாகனமும் வீடும் முதலியவை புதிதாக கைகூடும். பதவி வாய்ப்புகள் உயர்வு உண்டாகும். பங்கு மார்க்கெட் வகையில் அதிக லாபம் பெறுவீர்கள். சந்ததியால் லாபம் உண்டு. சந்தோஷம் பெருகும். எல்லா காரியங்களும் வெற்றி அடையும். சுக்கிரன் 9ல் இம்மாத பிற்பகுதியில்
உயரக ஆடை ஆபரணங்கள், போகப் பொருள்கள், பொழுதுபோக்கு உபகரணங்கள் எல்லாம் கிடைக்கும். விரும்பிய பொருள்கள் எல்லாம் கிடைக்கும். சுகமும் ஆரோக்கியமும் பெருகும். நிறைய தனம் சேரும். அன்னதானம் செய்வீர். மற்றும் பல புண்ணிய காரியங்களிலும் மனம் ஈடுபடும். உயர்ந்த வள்ளலாகும் செல்வந்தருமான ஒரு முக்கியஸ்தர்கள் உங்களுக்கு நண்பர்களாக அமைவார்கள். அதனால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். வாக்கு வன்மையும் பெருகும். எல்லா வழிகளிலும் பூரண சுகமும் நிம்மதியும் பெறலாம். திருமணமாகாதவருக்கு பெரிய இடத்து பெண்ணுடன் திருமணம் நடக்கும். அவளால் செல்வங்களும் சுகமும் பெருகும். வளர்ப்பிறை சந்திரன் அருளும் சுபபலன்களை பார்ப்போம். தேக சவிக்கியமும் சந்ததி விருத்தியும் தந்திர மந்திர சித்தியும் வாகன யோகமும் பெரியோர்களின் நேசமும் பலவித உயர்வும் ராஜயோகமும் மனதிலும் திருப்தி ஏற்படும். பணவரவும் உடல் ஒளி பெறுதலும் பல பயணங்களும் ஏற்படும். பல சாஸ்திரங்களில் ஆராய்ச்சியும் தேர்ச்சியும் ஏற்படும். புத்தி சாதுரியமும் வாக்கு வன்மையும் பாக்கிய விருத்தியும் உண்டாகும். வேளைக்கு தரமான சுவையான உணவும் கிடைக்கும். எல்லா காரியங்களிலும் அனுகூலமாகும். பிறருக்கு கட்டளையிடும் வாய்ப்பும் கிட்டும். மரியாதையும் அந்தஸ்தும் கூடும். கஷ்டங்கள் நீங்கி ஆரோக்கியம் பெருகும். தன லாபமும் எல்லா வகையிலும் நன்மையும் ஏற்படும். இந்த நாட்களில் நோய்கள் நீங்கி சுகம் ஏற்படும். பிறருக்கு உபகாரம் செய்வீர்கள். பெரும் சந்தோஷமும் நிகழும். போஷண சுகமும் உண்டு. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் போங்கும். சுபம். வாழ்க வளமுடன்.